வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கும்பராசி அன்றர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசியை சனி பகவான் தான் ஆட்சி செய்கிறாருன்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்க எதுலேயுமே கொஞ்சம் நிதானம் தாங்க. அமரம் யோசிச்சு தான் எதுவுமே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சாதனை செய்யக்கூடிய பாக்கியம் கொண்டவங்களும் வாழ்க்கையில் இவங்கன்னே சொல்லலாங்க. பெரும்பாலுமே இவங்க சாதனை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பலருமே வியப்படைய செய்யக்கூடிய வகையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். இவங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோச்சிக்க வேண்டாம், நீங்கள் ஒரு போஜனை பிரியர்கள் தாங்க. ருசிக்காக ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போய் அந்த இடத்துல ருசியான சாப்பாடு இருக்கணும்னா அதை தேடி போய் சாப்பிட்டு வரக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாருமே வேணும்னு அரவணைக்கக்கூடிய ஒரு குணமும் உண்டு. எந்த அளவுக்கு நீங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களை கோப்பப்படுத்திட்டா சட்டுன்னு உதாசனப்படுத்திட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துடுறீங்கன்னு சொல்லலாம். தேடி தேடி உதவி செய்யக்கூடிய குணமும் உங்ககிட்ட உண்டு, அப்பப்போ உதாசனப்படுத்தக்கூடிய குணமும் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். உங்களை சரியாக புரிஞ்சுக்கொள்கிற வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கையில் சிறப்படையக்கூடிய யோகம் உண்டு. வாழ்க்கை துணைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் இருக்கும், ஆனால் சரியாக வெளிப்படுத்த தான் தெரியாது. வாழ்க்கை குடும்பத்தை விட சமுதாயத்து மேலே ஒரு அக்கறைங்கிறது அதிகமாக இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதனால தான் பெரும்பாலும் கும்பராசி அன்புகள் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க அதிகமான பேர் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சமுதாயத்து மேலே ஒரு கண்ணோட்டம் எப்போதும் இவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கையே ஒரு திருவிழா மாதிரி வாழணும்னு ஆசைப்படக்கூடியவங்களும் இவங்க தான். ரொம்ப சிக்கனவாதிகள், காசு படத்தில் ஒரு சிக்கனமாக கணக்கு பார்த்து வாழக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே எது கேட்டாலுமே உங்களுக்கு பொறுமையாக தான் கிடைக்கும். ஆனால் நல்லது நடக்க ஆரம்பித்தாலும் அடுத்தடுத்து நல்லது தான். ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனசுக்கு சங்கடமான நிகழ்வு நடந்தாலும் அடுத்தடுத்து தானே சொல்லலாம். பணமே நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா கூட அது வராதுன்னு நினச்சி கொடுக்குற பணம் இல்லாமல் வந்துடும். கொடுத்துருவாங்கன்னு நினச்சி நீங்கள் கொடுக்குற பணம் உங்கள் கைக்கு வந்து சேராது. அதனால தான் நீங்கள் கொடுக்கல் வாங்கலும் எப்பயுமே கவனமாக இருக்கும். அதுலேயுமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும். ஒரு விதமான ஈர்ப்பு வசீகரங்கிறது உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் முகத்தோட்டத்துலேயும் அது இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். எல்லாருமே கவர்ந்தெழுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். ஆனால் ரொம்ப அழுத்தமான மனசுக்காரங்க இந்த ராசிக்காரங்க சொல்லலாம். மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறத 10 நிமிஷம் பேச விட்டு நாடி பிடிச்சி பார்த்து அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க விஷயம் என்ன மனசில் வச்சுருக்கிறாங்கங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லலாம். நிறைய திறமைகள் உங்களுக்குள்ளே மறைஞ்சு கிடக்கும். ஆனால் நீங்கள் அதை சரியான நேரத்தில் தான் வெளிப்படுத்திங்கன்னு சொல்லலாம். தந்தையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, தந்தை மேலே அதிகப்படியான பாசம் உண்டு. ஆனால் தந்தைக்கு உங்களுக்கு எப்போதுமே வாக்குவாதம் தான். தந்தையோட சிறப்பாக வரணுங்கிற ஒரு எண்ணம் உண்டு. தந்தையோட உழைப்பில் ஒதுங்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லவே இல்லை. தந்தையோட முன்னுக்கு வரணும் தான் நினைப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தந்தைக்கு உங்களுக்கு இடையில ஒரு சின்ன உள்ளூர பகைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். தாய் மேலே அதிகப்படியான பாசம் கொண்டவங்களும் நீங்கள் தான். தாய் கொண்டுன்னு உங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லலாம். சின்ன வீடாக இருந்தாலும் கண்ணுக்கு அழகாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியங்களா இருப்பீங்க. சுத்தபத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியங்களா இருப்பீங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, முன்னுக்கு வரக்கூடிய சக்தி இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. மாபெரும் ராஜயோகம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். பெரும்பாலுமே நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் எதை எதிர்பார்ப்பாருன்னா, கடுமையான உழைப்பு யார் கொடுக்குறாங்களோ அவங்கள இவங்க பொறுத்த வரைக்குமே சனி பகவான் நல்ல பலனை ஏற்படுத்தி தருவார். தான தர்ம காரியங்கள் செய்யக்கூடியவங்க, ஏழை எளியவங்க, மாற்றுத்திறனாளிகள், அதுவுமே இந்த காலில் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்கிறப்ப சனி பகவானுடைய அருள் ஆசைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த தடங்களுமே ஏற்படாது. அதே மாதிரி பார்வை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும். ஏழை பெண்ணோட திருமணத்துக்கு ஒரு 200 ரூபாய் செலவு செய்யக்கூடிய இடத்துல ஒரு 10 ரூபாயாவது உங்களால் முடிஞ்சது. நீங்கள் ஏழை பெண்ணோட திருமணத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறப்ப சுக்கரனோட அருளுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெள்ளி ஆபரணங்களை நீங்கள் எப்போது அணிஞ்சிருக்க பாருங்கள். மோதிர விரலில் வெள்ளி மாதிரியான விஷயங்களை நீங்கள் அணிந்திருக்கிறது மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். மேலுமே கும்ப ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் பெற போகிறீங்கிறத இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க.
கும்பராசி என்பர்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மனசை ஒரு நிலையில் நீங்கள் வச்சுருந்தாலே போதும். எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் இருந்தாலே போதும். நிலையான முடிவு எடுத்தாலே போதும், உங்களுக்கு நல்ல மாற்றம்தான். ஆனால் புதுசாக ஏதாவது முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த வாரம் வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஒரு சில வாரங்களுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய பாருங்கள். தினமுமே நீங்கள் அன்றாட வேலையில் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அதில் முழு கவனம் செலுத்தினாலே போதுமானது தான். கொஞ்சம் பயணம் இந்த நேரம் உண்டு. பயணம் ஒரு நீண்ட தூரமாக இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத டென்ஷன் நீங்களே இழுத்து விட்டுக்காதீங்க. மற்றவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தலையில் போட்டுக்காதீங்க. உங்கள் தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும். வியாபாரத்தில் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த நேரத்தில் கொஞ்சம் குழப்பமாக தான் உங்கள் மனசு இருக்குன்னு சொல்லலாம். அடிக்கடி ஆலை வழிபாடு செய்கிறது நல்லது. பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்சால் தினமுமே 2 வாழைப்பழம் கொடுத்துட்டு வர பாருங்கள். இதனால் ஒரு சிறந்த பரிகாரம் அமைகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கி எதிலுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதால உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். மேலுமே கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே பல அனுபவங்கள் இது வரைக்கும் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. பெரிய பெரிய சிக்கலான விஷயத்தில் கூட சாதாரணமாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இந்த காலம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு தராது. உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பை தான் ஏற்படுத்தி தரப்போறாருன்னு சொல்லலாம். சம்பளம் இந்த நேரத்தில் வேலையில் சம்பளம் எதிர்பார்க்குறீங்கன்னா கூட அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபத்துக்கு எந்த பஞ்சமுமே இல்லை. முயற்சி ஒன்று தான் வேணும். தொழில் விரிவாக்க சிறப்பாக இருக்கும். இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உங்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரோட அனுசரித்து போக பாருங்கள். அதுதான் நல்லது. முடிஞ்ச வரைக்குமே எதுலையுமே பொறுமையை கையாளுறது நல்லது. தம்பதிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளால் பண வரவு உண்டாகும். மாணவர்களுக்குமே இந்த நேரம் பல வகையில் வெற்றி பெற போகிறீங்க. உடல் நல சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலை தொடங்குறதா இருந்தாலுமே ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு, விநாயகர் பெருமான் வழிபாடு இதை நீங்கள் செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை தான் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்றவர்களுக்கு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாங்க. மேலுமே குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. நீங்களாகவே போய் கடன் வாங்குறதும் வேண்டாம். இருக்கிற கடனை நீங்கள் படிப்படியாக அடைச்சிக்கிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறார். கொஞ்சம் குடும்ப பொறுப்பு பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். அதனால் அலைச்சல் வீண் வரையும் நிம்மதி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கியம் நல்லா இருந்துட்டால் எல்லாமே சரி செய்ய முடியும். சின்ன உபாதையாக இருந்தாலுமே மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது. மருத்துவ செலவும் இந்த நேரம் தவிர்க்க முடியாது தான். ஆனால் உடலில் நிறைவேற்றமாக வச்சிருக்க முயற்சி செய்யுங்க. அர்த்தாஷ்டக ராசியில் குரு பகவான் இருக்கிறதால திருமண முயற்சியில் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு தான் நிவர்த்தி ஆகும். உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு, பரஸ்பர அந்யோன்யம் குறையிறது இந்த நேரம் உண்டு. ஏற்கனவே உங்கள் மேலே வீண் பழி சுமத்தக்கூடியவங்க தான் தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை காதில் போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருந்தாலே போதும். பெரும்பாலுமே நீங்கள் பேச்சு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது மேலும் மேலுமே வளர்த்து உங்கள் மனசை பாதிக்கப்படையணுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே வாக்குவாதம் செய்கிறது நீங்கள் தவிர்த்துடுங்க. வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு மறைமுக பேச்சு அதிகமாக தான் இருக்கும். மனசில் ஒரு பக்கம் இது வேதனை அளிக்கலாம். அதனால் நன்மை நடக்க போகிறது ஒன்றும் இல்லை. உங்கள் வேலையில் முழு கவனம் இருந்தால் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பண உதவி தேவைப்பட்டாலுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு பண உதவி தேவைப்படுதுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் அது திரும்ப வராது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. வேலையில் கண்டிப்பு உண்டு. அது ஒரு பக்கம் கவலை தந்தாலுமே உங்கள் அன்றாட தினங்களில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ முழு கவனம் செலுத்துனீங்கன்னா எந்த தடங்களுமே இல்லை. எல்லாமே நல்லபடியாக முடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் பெருசாக உங்களுக்கு லாபத்தை தரலைனாலுமே சமாளிக்கிற அளவுக்காவது இருக்கும். விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம், ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வர வேண்டிய பணம் தாமதமாகி தான் கிடைக்கும். கூட்டாளிகள் வகையில் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைஞ்சதாக வரும். புதிய முதலீடு மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக இந்த மாதத்தில் தவிர்த்துடுங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வருமானம் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். எதிர்பார்க்குற வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். மருத்துவ செலவு வேறு இந்த பக்கம் உங்கள் மனசை வாட்டலாம். அதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்க. புதுசாக எந்த விஷயத்தை ஏற்படுத்துறதா இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஒத்தி வைக்கிறது தான் நல்லது. இந்த நேரம் ஆடம்பர செலவை குறைச்சிக்கிறது நல்லது தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான் நிலை கொண்டிருக்கிறதால ஆரோக்கியம், இந்த வெளியூர் பயணம் இதில் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, அரசியல் கருத்துக்களை பொது இடங்களில் பேசுறது இது எல்லாமே வில்லங்கத்தை தான் கொண்டு வரும். முடிஞ்ச வரைக்குமே அமைதியாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு இந்த நேரம் ஜென்ம சனி காலமாக இருக்கிறதால கொஞ்சம் கடுமையான சிரமங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் என்னதான் முயற்சி கொடுத்தாலுமே ஏதாவது உடல்நல பாதிப்பு இந்த நேரத்தில் வந்து சேர்ந்துடும். அதனால உடல் நலனில் முழு கவனம் எடுத்துக்கிட்டா படிப்பு தன்னால் அமைஞ்சிருன்னு சொல்லலாம். எச்சரிக்கை வேணும். மற்ற மாணவ மாணவிகளோட பழகுறீங்க, நெருங்கின நண்பர்கள் உறவினர்களோட பழகுறீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனையில் அவங்க தலையிட்டாலுமே அதில் நீங்கள் கலந்துக்கிறது வேண்டாம். தவிர்த்துட்டு வரதான் நல்லது.
விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் உழைப்பு கடுமை தான். இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தனியாக போகிறது, தனியாக வாகனம் ஓட்டுறது, இரவில் தனியாக நடந்து போகிறது, இது எல்லாமே தவிர்த்துக்கிறது நல்லது. கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த நேரம் செலவு வைக்கணும்னு சொல்லலாம். அதனால் கால்நடை விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கோங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் இந்த தேவையில்லாத கற்பனை உங்கள் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சாலே போதும், உங்களுக்கு உடல் நலனும் சிறப்படையும், மனநலனும் சிறப்படையும். கடின உழைப்பு நீங்கள் இந்த காலத்தில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் இந்த நேரத்தில் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. நல்லதே நடக்க நம்புங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். ஏழரசனி காலமாக இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வரக்கூடிய காலம் உங்களுக்கு சொர்க்கமாக அமைய போகுது. கோடீஸ்வர யோகம் உண்டாக போகுது. அதனால் மனசை தளர விடாமல் செயல்பட்டாலே போதும். இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் உங்கள் குல தெய்வ வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்ப ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.